ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் வெயிட்லெஸ்ஸான இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்ரமி இயரிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க கார்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸாக பண்ண பூஃப் ட்ரீம் கேச்சர் செய்கிறப்ப கட் பண்ண கார்ட்ஸை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பிக் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அன்யூஸ்டாக இருக்கிற கார்ட்ஸை இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர் ஷேப் இயரிங்க்கு 25 கார்ட்ஸை இந்த ட்விஸ்டட் மேக்ரமி கார்ட்லேருந்து அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயரிங் ஹுக்கில் ஒரு கார்டை ஜாயின் பண்ணிவிட்டு ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பீடை கனெக்ட் பண்ணிவிட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்டை ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி மெயின் கார்ட் டவுனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கார்டை ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணி இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுமாரி ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸையும் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். எல்லா கார்ட்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கோம்ப் யூஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபெதர் ஷேப்க்கு சிசர்ஸால் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபெதர் ஷேப்க்கு கார்டை ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபெதர் லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபெவிகாலில் கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி டைலூட்டட் ஃபெவிகாலை லைட்டாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பர் கூல் ஃபெதர் இயரிங் ரெடி. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டசல் இயரிங் பண்ணலாம். ஒரு இயரிங்க்கு லென்த் ஆஃப் 20 சென்டிமீட்டரில் 4 கார்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹூக்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு ரேப் நாட் போடுறதுக்கு சேம் லென்த்தில் இந்த மேக்ரமி கார்டை அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 கார்ட்ஸை எடுத்துக்கலாம். இந்த இயரிங் ஹூக்கில் ஒரு கார்டை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பீடை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கிராஸ் நாட் போடலாம். எல்லா கார்ட்ஸும் எல் ஷேப்பில் இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு இந்த 2 கார்ட்ஸை இன்னொரு 2 கார்ட்ஸ் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த 2 கார்ட்ஸை இந்த லூப்பில் விட்டு லைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் சென்டரில் இயரிங் ஹூக் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக போட்ட கிராஸ் நாட்டை போடலாம். ஹூக்கோட கிராஸ் நாட் போட்ட கார்டை நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு மிடில் கார்டை மூவ் பண்ணி சேம் கிராஸ் நாட் போடலாம்.
இப்போ அன்ட்விஸ்ட் பண்ண கார்டை யூஸ் பண்ணி ரேப் நாட் போடலாம். ரேப் நாட் போட்டு நல்லா டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கார்ட்ஸை கட் பண்ணிடலாம். ஒரு இயரிங்கில் கார்ட்ஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இயரிங்லேயும் கார்ட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாமே அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கோம்ப் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதால இதில் இருக்க த்ரெட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகிடும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த த்ரெட்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ண பிறகு சிசர்ஸால் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரெண்டிங்கான சூப்பர் கோல் டசல் இயரிங் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த டைமண்ட் ஷேப் இயரிங் பண்ணலாம். ஒரு டைமண்ட் ஷேப்க்கு ஸ்டீல் ஒயரை பெண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு இயரிங் ஹுக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு கார்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் 80 சென்டிமீட்டரில் கார்ட்ஸை லாக்ஸ் ஹெட் நாட் போட்டு ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டயக்னல் க்ளவ் ஹிஞ்ச் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற 2 கார்ட்ஸை இப்படி ட்விஸ்டடாக ஒரு ரொட்டேட் அப்புறம் இன்னொரு ரொட்டேட் பண்ணி நாட் போடலாம். லைக் திஸ். ரைட்டில் இருக்கிற 2 கார்ட்ஸையும் நாட் போட்டுட்டு 2 சைடையும் ஜாயின் பண்ணி சேம் நாட் போடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர், லெஃப்ட்டில் 2 கார்ட்ஸ் ரைட்டில் 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சேம் நாட் போடலாம்.
இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒன் கார்டை விட்டுட்டு சேம் நாட் போடலாம். அவ்வளோதான், நாட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா கார்ட்ஸை கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாமே அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கோம்ப் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான டைமண்ட் ஷேப் இயரிங் பண்ணியாச்சு. இந்த இயரிங் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த இயரிங்கில் எந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.